ஆகஸ்ட் 8 2026 சனிக்கிழமை தமிழ் பஞ்சாங்கம். வணக்கம் நண்பர்களே. சனிக்கிழமை காலை எழுந்ததும் ஒரு கேள்வி நம்ம எல்லாருடைய மனசுலையும் இருக்கும் இல்லையா? இன்னைக்கு நாள் எப்படி இருக்கும்? என்ன செய்யலாம்? எதை கொஞ்சம் கவனமாக செய்யணும்? வாங்க, ஆகஸ்ட் 8 2026 சனிக்கிழமையின் தமிழ் பஞ்சாங்கத்தை ஒன்றாக பார்த்துவிடலாம். முதலில் ஒரு கேள்வி. இன்று தமிழ் ஆண்டு மாதம் என்ன தெரியுமா? இன்று தமிழ் பஞ்சாங்கப்படி பராபவ ஆண்டு ஆடி மாதம் 24ஆம் நாள். இன்று தேய்பிறை. சூரிய உதயம் காலை 5:56. சூரிய அஸ்தமனம் மாலை 6:32. சரி, இன்றைய திதி என்ன? இன்று தேய்பிறை தசமி பிற்பகல் 1:59 வரை உள்ளது. அதன் பிறகு ஏகாதசி திதி தொடங்குகிறது. அடுத்த நட்சத்திரம் என்ன தெரியுமா? இன்று ரோகிணி நட்சத்திரம் மாலை 4:51 வரை உள்ளது. அதன் பிறகு மிருகசீரிஷம் நட்சத்திரம் தொடங்குகிறது. இன்றைய யோகம் எப்படி இருக்கிறது? துருவ யோகம் காலை 9:02 வரை உள்ளது. அதன் பிறகு வியாகாத யோகம் தொடர்கிறது. கரணத்தை பார்த்தால் விஷ்டி கரணம் பிற்பகல் 1:59 வரை உள்ளது. அதன் பிறகு பவ கரணம் தொடங்குகிறது. சரி, நல்ல நேரம் எப்போது என்று தெரிந்து கொள்ள வேண்டாமா? இன்று நல்ல நேரமாக கணிக்கப்படும் நேரங்களில் காலை 7:31 முதல் 9:05 வரை, காலை 10:40 முதல் 12:14 வரை, மேலும் அபிஜித் முகூர்த்தம் காலை 11:49 முதல் 12:39 வரை உள்ளது. ஒரு சின்ன பாயிண்ட் நண்பர்களே, நல்ல நேரம் இருக்கிறது என்று தெரிந்தவுடன் வேலை ஆரம்பிக்கிறோமா? இல்லை, இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும், அப்புறம் பண்ணலாம் என்று சொல்லி அந்த நேரத்தையே போன் பார்த்துக்கிட்டே கடத்திடுறோமா? நேரம் நல்லதாக இருக்கிறது, அதை பயன்படுத்தும் முயற்சியும் நம்மிடம் இருக்க வேண்டும். இப்போது ராகு காலம், யமகண்டம், குளிகை நேரத்தையும் தெரிந்து கொள்வோமா? ராகு காலம் காலை 9:05 முதல் 10:40 வரை. யமகண்டம் மதியம் 1:49 முதல் 3:23 வரை. குளிகை காலை 5:56 முதல் 7:31 வரை. இன்றைய சூலம் கிழக்கு திசை என்று பஞ்சாங்க கணக்கில் குறிப்பிடப்படுகிறது. சனிக்கிழமை என்பதால் ஆன்மீகமாக என்ன செய்யலாம்? இன்று சனி பகவானை மனதார வழிபட்டு நம்மால் முடிந்த அளவு ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வது, நல்ல செயல்களில் ஈடுபடுவது போன்றவற்றை மேற்கொள்ளலாம். சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து இறைவனை நினைப்பதும் மனதுக்கு நல்ல ரீசெட் மாதிரி இருக்கும். கடைசியாக ஒரு முக்கியமான வாழ்க்கை சிந்தனை சொல்லட்டுமா? வாழ்க்கையில் எல்லா நாட்களும் ஒரே மாதிரி இருக்காது. சில நாள் நமக்கு சாதகமாக இருக்கும், சில நாள் கொஞ்சம் சோதனையாக இருக்கும். ஆனால் எந்த நாளாக இருந்தாலும் நம்முடைய நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடக்கூடாது. இரவு வந்தால் பகல் வரும், துன்பம் வந்தால் அதற்குப் பிறகு இன்பமும் வரும். அதனால் இன்று ஏதாவது ஒரு விஷயம் எதிர்பார்த்தபடி நடக்கவில்லை என்றால் எல்லாமே முடிந்துவிட்டது என்று நினைக்க வேண்டாம். ஒரு நாள் நம்முடைய டைம் வரும், அதுவரை நம்முடைய முயற்சியை மட்டும் நிறுத்தாமல் தொடர்வோம். இன்றைய நாளை நல்ல எண்ணங்களுடன் தொடங்குவோம். இறைவன் அருள் உங்கள் குடும்பத்திலும் உங்கள் வாழ்க்கையிலும் என்றும் நிறைந்திருக்கட்டும். நன்றி நண்பர்களே. மீண்டும் நாளைய தமிழ் பஞ்சாங்கத்தில் சந்திப்போம். வணக்கம்.